எனக்கு தல அஜித் சார் இருக்காரு இல்லைங்களா, அவரை பிடிக்கும். நான் அவர் கூட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் நாளைக்கு கொடூரமா கேவலமா ஒரு விஷயம் பண்ணா நீங்க தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க அஜித் சார் கிட்ட போய் சார் நீங்க தான் சார் தப்பு பண்ணீங்க, நீங்க தான் சார் அந்த சார், ஏன் சார் இந்த தப்பு, எதுக்கு சார் சார் சார்னு அவரு கேட்க கூடாதுங்க. அவர் ஒரு பிரபலம், அவரு கூட யாரு வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க என்ன அரெஸ்ட் பண்றதா நியாயம், என்ன நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி எங்க கட்சி கொடி எங்க வேணாலும் கிடைக்குங்க. எங்க கட்சி கொடிய கார்ல வச்சுட்டு ஒருத்தர் பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப அமெச்சூரான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எதிர்கட்சிகள் எது நடந்தாலும் ஆளுங்கட்சி மேல தப்பு சொல்றத ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க. அண்ணாமலை அண்ணா இருக்காரு இல்லைங்களா, அவர் திமுக கவர்மெண்ட் போற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நாளைக்கு அந்த அண்ணா காலில் செருப்பு போடாம முள்ளு குத்துச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிடுவாரு. அதனால பிளீஸ் அண்ணாமலை அண்ணா நீங்க செருப்பு போட்டுக்குங்க. எது நடந்தாலும் தலைவலி வந்தா திமுக தப்பு, பிம்பிள் வந்தா திமுக தப்பு. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. நாங்க மக்களுக்காக நாங்க வேலை செய்வோம், அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். பலவீனமான எதிர்கட்சிகள் கிட்ட சில கேள்விகள் நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் மேடம், நாங்க மக்கள் பணத்தை சூறையாடுறோம், ஊழல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. மேடம், நீங்க முடிஞ்சா அதுக்கு புள்ளி விவரத்தோட, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட, டேட்டாவோட ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் அடுத்த பிரஸ் மீட்ல சப்மிட் பண்ணுங்க மேடம், பார்க்கலாம். மக்கள் ஆட்சி எது, மன்னர் ஆட்சி எதுன்னு தெரியாதவங்க அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். எங்க தலைவர்கள் எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டு தான் தலைவர் ஆயிருக்காங்க. அவரோட பேர் நான் மறந்துட்டேன், அவர் பேர் அர்ஜுன் சம்திங். சார், please go and educate yourself before you join politics. எங்க கட்சியில பெண்களுக்கு எதிரா யாரு பேசினாலும் தலைவர் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரா கொடுமைகள் நடந்தால் அவங்கள ஜெயில போட்டிருக்கிறார். ஆனா மத்த கட்சியில இருக்கிறவங்க சோசியல் மீடியால பெண்களை அந்த கட்சியோட பேரை போட்டுட்டே ரொம்ப தப்பா பேசுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.